வந்து ஒரு ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸும் பார்க்கும்போது அவங்களோட ஹர்டல்ஸ் விமன் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்கணும், அது உங்கள் ஆயுர்வேதால எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறீங்க? In this world we are talking about financial independence for women. That too, it is very important. விமனும் சரி மென்னும் சரி பிஸ்னஸில் இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் ஆயுர்வேதால எப்படி வந்து மாற்ற முடியும்? டாக்டர் குட் ஈவினிங். இப்போ வந்து நீங்கள் நிறைய சேனல்ஸில் நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஹெல்த் வைஸ் சரி, ஜென்ரலாக இருக்கிற ஜென்ரேஷன்ஸை பற்றியும் சரி. இப்போ ஒரு காமனான கொஷின், இது வந்து டாக்டர்ன்ற ஒரு சாப்டருக்குள்ளே வராமல் ஒரு காமன் என்கொயரி கொஷினாக நான் வைக்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லா விமன்ஸுமே வந்து ஆண்டர்ப்ரெனர் ஒர்க் பண்ணணும், நான் சொந்தமாக தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க்கிங் ஏரியாவில் ப்ரெஷராக இருக்குது, ஸோ அதை வந்து நான் வந்து வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஜென்ரேஷனாக இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலியும் ரன் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸும் பார்க்கும்போது அவங்களோட ஹர்டல்ஸு, அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ், விமன் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்கணும், அது உங்கள் ஆயுர்வேதால எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறீங்க? ஓகே, ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஹர்டல்ஸ் இருக்கும் ஃபார் எனி பிஸ்னஸ். அது உமனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபார் மென் இன் ஜென்ரல், ஃபார் எவ்ரி ஒன் ஹர்டல்ஸ் இல்லாமல் இருக்காது. பட் வென் இட் கம்ஸ் டு உமன் கண்டிப்பாக அது இன்னும் அதிகமாக இருக்கும். Though we talk about okay, women are coming up, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் இருந்தாலும் ஸ்டில் women are facing more hurdles. ஸோ அது அப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேர் ஜாபுக்கு போகிறாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், யூனோ நியூ ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது எதனால, லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது தே ஹாவ் அ 9 to 5 ஜாப், அந்த ஒரு யூஷுவல் ரொட்டீன் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில பேர் தே ஆர் வெல் வர்ஸ்ட் இன் தட் ஒர்க், அது பிடிச்சி பண்ணுவாங்க. சில பேருக்கு தே ஹாவ் நோ சாய்ஸ், அதை நான் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இன் திஸ் வேர்ல்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் உமன். தட் டூ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த ஒர்க்குக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஏன் பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணணும்? வை டோன்ட் ஐ ஸ்டார்ட் சம்திங் நியூ? எனக்கு பிடிச்சதை நான் ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அதனால தெர் ஆர் மோர் ஆண்டர்ப்ரனர்ஸ் நவ், தே வாண்ட் டு லேர்ன், தே ஹாவ் தட் ஈகர். எனக்கு ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும், எனக்கு தெரியலனா கூட அதை நான் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு மெனி உமன் ஆர் இப்போது ஈவன் லைக் இஃப் தே ஆர் வெரி ஓல்ட், இஃப் தே ஆர் அபவ் 40 or 50 அப்படின்ட்டு இருந்தால் கூட இன்னும் அந்த தர்ஸ்ட் இருக்குது அவங்களுக்கு, நான் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணணும். ஸோ வி ஆர் சீயிங் மெனி உமன், நாட் ஜஸ்ட் யங் கேர்ள்ஸ், யங் உமன் அப்படின்ட்டு இல்லாமல் ஈவன் லைக் ஓல்டர் ஏஜ்ட் உமன்ஸ் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நியூ ஸ்டார்ட் அப்ஸில் என்டர் ஆகுறத நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த தேர்ஸ்ட் இருக்கனால மட்டும்தான் தே கேன் கம் இன் டு தேட் அண்ட் அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது. இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹர்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பேலன்ஸ் த ஃபேமிலி அண்ட் த ஒர்க் இஸ் நாட் ஈஸி. ஃபார் உமன் இட் இஸ் சேலஞ்சிங் அண்ட் ஐம் ஷுர் உமன் ஆர் ஸ்ட்ராங் இனஃப். ஸோ பீயிங் அ உமன் நான் சொல்கிறேன், தோ எமோஷ்னலி நம்ம கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகும், அதெல்லாம் இருந்தால் கூட we are strong to manage. இல்லைன்னா we can't stand up in this world. இப்போ இந்த க்ரைட்டீரியா இப்போ நீங்கள் படித்த ஆயுர்வேதாவை இதில் எப்படி அப்ளிகபிளாக வச்சு விமனுக்கு வந்து இன்னும் ஏதாவது, ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க விமன் ஆர் ஸ்ட்ராங், மென்னு கம்பேர் பண்ணும்போது ரைட், எல்லாரும் விமனும் சரி மென்னும் சரி பிஸ்னஸில் இப்போ போயிட்டுருக்காங்க. பட் இப்போ இன்னும் வந்து ஃபேமிலியை வந்து ஒரு பார்ட் வந்து மென் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பார்ட் விமன் பண்ணுறாங்க. பட் ஃபேமிலியை வந்து அதிக ரெஸ்பான்சிபிளாக விமன் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிட்ஸ் ஈவன் தோ என்ன இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சுட்டு தான் அவங்க ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் ஆயுர்வேதால எப்படி வந்து மாற்ற முடியும்? ஏன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் சரி, மென்டல் இஷ்யூஸ் சரி, பாடி இஷ்யூஸ் சரி, ஃபிசிக்கல் மென்டல் எல்லாமே வரும்போது இதை எப்படி அவங்க சர்வைவலில் பீஸ்ஃபுல்லாக அவங்க ஃபேமிலியும் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸையும் பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், உங்கள் ஆயுர்வேதால என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே,
ஸோ இப்போது ஒர்க்கிங் உமன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன் மிஸ்டேக் உமன் மேக் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அண்ட் எல்லா உமனுக்கும் இது தெரியும்னா, தே ஸ்டாப் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். அது அவங்க தே டோன்ட் டூ இட் வாண்டட்லி, தெரிஞ்சு அவங்க பண்ணுறதில்ல. ஓகே, கிட்ஸை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தே ஃபர்கெட் தெம்செல்வ்ஸ். ஸோ அவங்களோட ஹெல்த்தை, அவங்களுக்கு என்ன வேணும் அதை அவங்க பார்க்க மறந்துடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே மிச்சம் எல்லாம் அவங்களோட சரௌண்டிங் எல்லாம் ப்ராப்பர் ஆயிரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ராப்பராக பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் தே மஸ்ட் டேக் ப்ராப்பர் ஹெல்த் கேர். அது கண்டிப்பாக இருக்கணும். பிஎட் இன்டேக் ஆஃப் ஃபுட், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன்ஸ், ஆர் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கோ மீட் அ டாக்டர். அது என்ன இஷ்யூன்னு ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெடிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா, சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேஷுவலாக விட்டுருவாங்க. இதுவே அவங்களோட கிட்ஸுக்கோ ஆர் ஃபேமிலிக்கு, ஹஸ்பண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உடனே போய் பார்க்குறது, அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுக்குறது, இது பண்ணுவாங்க. இதுவே அவங்களுக்கு வரும்போது தே ஆர் லைக் லிட்டில் லெத்தாஜிக். ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், இது வேண்டாம். ஸோ அந்த லெத்தாஜிக்னஸை விட்டுட்டு இம்மீடியட்டாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, கோ டு அ டாக்டர், மீட் அ டாக்டர். ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா, எக்ஸ்ரே எடுக்கணுமா, ரூல் அவுட் வாட் இஸ் அ ப்ராப்ளம், ஆர் கோ டு அ டாக்டர், லெட் த டாக்டர் டயக்னைஸ் என்ன உங்களுக்கு கண்டிஷன். ஈவன் சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் மேக் ஷுவர் அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கிட்டால் அது ரொம்ப இன்னும் லேட்டர் ஸ்டேஜஸில் நம்ம வந்து சஃபர் பண்ண வேண்டாம். ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருச்சே, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் இல்லையே அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணாம். இப்போ உமன் எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன இஷ்யூஸ் வரும், வி ஹாவ் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிஓடி, பிசிஓஎஸ் அண்ட் பாடி பெயின். இப்போ லேட் 40s அந்த மாதிரிலாம், 30s அந்த மாதிரி வந்துட்டுனாலே அவங்களுக்கு போன் டீஜென்ரேஷன் வந்துடும், பேக் பெயின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க ப்ராப்பர் டயட் எடுத்து அண்ட் இப்போது ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி, ஏதோ ஒரு ஒர்க் அவுட், ஒரு வாக்கிங் போகிறாங்க, ஒரு யோகா பண்ணுறாங்க, எனிதிங், ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour ஃபார் யுவர் செல்ஃப். அது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஃபேமிலியை பார்க்கணும், வீட்டில் குக் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அந்த டைமில் நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க. அது வேண்டாம். தட் அட்வைஸ் ஐ வுட் கிவ் டு ஆல் உமன். மேக் ஷுவர் கோ ஃபார் அ மெடிக்கல் செக்கப் ஆர் ஒரு டாக்டரை மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பீக் அவுட். உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த பெயின் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரல, ஸோ பேசுங்க, எனக்கு ஹெட்டேக் அடிக்கடி வருது, ஸோ யூ வாண்ட் டு கோ ஃபார் சம் செக்கப். இப்போது ஐ செக்கப் பண்ணணுன்னா பண்ணுங்கள். மைக்ரைன் இஷ்யூஸ் வருதுன்னா எதனால வருது, ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மெடிகேஷன்ஸ் எடுங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாலே அட் த ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ், லேட்டர் நம்ம அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் அஃப்கோர்ஸ் இன் ஆயுர்வேதா எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் டாக் டு அன் குட் ஆயுர்வேதா ஃபிசிஷியன். என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுமோ அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் படி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்குவாங்க, அவங்க பர்சனல் ஹெல்த் கேரையும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் சொல்கிற டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.